அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அழகுமதி ரொம்ப கோபமாக சுரேஷ்க்கு பதில் கொடுக்கறதுக்காக சுரேஷை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. ராஜலக்ஷ்மி, ராகவன் எல்லாரும் இதை பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்ன அழகுமதி இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு ரொம்ப அமைதியாக இருக்கா? நம்ம வீட்டு மருமக அழகுமதி நம்ம முன்னாடியே நம்ம பையன் சுரேஷை பலார்னு வெளுத்து வாங்கிட்டாலே அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. ஆனால் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. சுரேஷ், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு நினச்சேன். ஆனால் அழகுமதி என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாலோ அன்னையிலேருந்து நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம் சுரேஷ். இதுக்கு தான் சொன்னேன் மறுபடியும் அழகுமதி நம்ம வீட்டுக்கு வர வேண்டான்னு. பார்த்தீங்களா இந்த அழகுமதி என்னென்ன வேலை செய்கிறான்னு பார்த்தீங்களா அப்படின்னு எப்பயும் போல ராஜலக்ஷ்மி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே சுரேஷ் சொல்கிறாங்க, பார்த்தீங்களாமா அழகுமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு இப்போ உங்களுக்கெல்லாம் புரியுதா? எல்லாரும் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அதனால தான் அழகுமதி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ், இருந்தாலும் நீ பொறுமையாக இருந்திருக்கணும். நீ தானே முதல்ல அழகுமதியை பலார்னு வெளுத்து வாங்கின. நீ அமைதியாக இருந்திருந்தா அழகுமதி இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லும்போது, அண்ணே உனக்கு என்ன தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு? எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுற? இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மலர் அமைதியாக இருக்காங்க. இப்போ அழகுமதி கிட்ட நீ பொறுமையாருன்னு சொன்னால் மறுபடியும் அழகுமதி என்கிட்ட கேள்வி கேட்பா. நான் தான் அப்புறம் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு மலர் வந்து, அத்தை அழாதீங்க அத்தை, நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். உடனே ராகவன் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இந்த வீட்டில் யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு பக்கம் இந்த வீட்டோட மூத்த மருமக மலர் நம்ம பேச்சை கேட்காம அழகுமதி கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அழகுமதி இந்த வீட்டுக்கு வரவே வேண்டான்னு சொன்னால் தங்கராஜ் மாப்பிள்ள என் பேச்சை கேட்காம நம்ம வீட்டுக்கு அழகுமதியை அனுப்பி வச்சாரு. இப்போ அழகுமதியால் நமக்கு தானே இவ்வளோ பிரச்சனை வருது. அழகுமதி கிட்ட நாங்கள் எதுக்கு பேசாமல் இருந்தோன்னு. சுரேஷ், உனக்கு இப்போ புரியுதா? அழகுமதியால் எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அழகுமதி இப்படி செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை. பெரியவங்களையும் மதிக்கிறது இல்லை, இங்கே வந்து தன்னுடைய வீட்டுக்காரரையும் அழகுமதி மதிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அழகுமதி எதுக்கு ஏன் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் வேணும்னே பிரச்சனை செய்யலைங்க, புரிஞ்சுக்கோங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் எப்பயுமே உங்கள் பையன் சுரேஷ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. என் வாழ்க்கையை பற்றி நானும் யோசிக்கிறேன். ஆனால் இப்போவே சுரேஷ் பேச்சை கேட்கணும், அவர் சொன்ன மாதிரியே நடந்துக்கணும்னா என்னால் முடியாதுங்க. ஏற்கனவே என் வேலையும் இல்லாமல் கஷ்டப்படுறேன். மறுபடியும் எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினச்சேன். ஆனால் சுரேஷ் என்னை புரிஞ்சுக்காம இப்போவே அவர் சொன்ன பேச்சை அப்படியே கேட்கணுன்னா எப்படிங்க? அது மட்டும் இல்லாமல் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நான் என் வாழ்க்கையை பற்றி தான் யோசிக்க முடியும். சுரேஷ் பேச்சை கேட்டுட்டு இருந்தா என்றைக்குமே இந்த வீட்டில் உங்கள் பேச்சை கேட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கலாம். நான் சுரேஷை புரிஞ்சுக்கணும், சுரேஷும் என்ன புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சுரேஷ்கிட்ட மெதுவாக பேசி புரிய வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே சுரேஷ் இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு என்னை தலகுனிய வைக்கணும், என்னை அவமானப்படுத்தணுன்றதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்படி பெரியவங்க கிட்ட என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு உங்கள் பையன் சுரேஷ்க்கு தான் தெரியல. அது மட்டும் இல்லாமல் என்ன வேணாலும் பேசலான்னு பேசுனது சுரேஷ் தான். தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்ச சுரேஷுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் என்ன கேள்வி கேட்குறீங்களேன்னு சொல்லும்போது, போதும், நீ பொறுப்பான மருமகளாகவும் இல்லை, பொறுப்பான மனைவியாகவும் இல்லை, அப்புறம் எதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கணும்? சுரேஷை உன்னால் என்றைக்குமே புரிஞ்சிக்க முடியாது. என் பையன் சுரேஷை பற்றி எனக்கு தெரியும். இப்போ வரைக்கும் எங்கள் பேச்சை மட்டும்தான் சுரேஷ் கேட்பான். அதனால் உனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நீ இந்த வீட்டு பொறுப்பான மருமகளாக இருந்திருந்தா சுரேஷ் பேச்சை கேட்டிருப்ப. ஆனால் நீ தான் யாருக்கும் தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரமாட்டியே, எங்களை பற்றி யோசிக்கவே மாட்டியே. நீ சொல்கிற பேச்சை நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது. எங்கள் வீட்டில் நீ இருக்கணும்னா எங்கள் பேச்சை கேட்கணும். இல்லையா இப்போவே உங்கள் வீட்டுக்கு கிளம்பு. ஆனால் உங்கள் அப்பா அம்மா வந்து உன்னை கூப்பிட்டு போகணும். அவங்க வரட்டும், அவங்கக்கிட்ட நான் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கணும். ஏன் முன்னாடியே என் பையன் சுரேஷை எதிர்த்து பேசி சுரேஷை பலார்னு நீ வெளுத்து வாங்கினதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருப்பேன்னு நினைக்கிறியா? சுரேஷ் இப்போவே அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். மாமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போ எப்படி அவங்க வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது மலரு. நீ இப்போ அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணாத. ஏற்கனவே நாங்கள் எல்லாரும் அழகுமதி மேலே ரொம்ப கோபமாக இருக்கோம். அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுற யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொன்ன உடனே மலர் வந்து அமைதியாக இருக்காங்க. இங்கே அழகுமதி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. என் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கல, என் குடும்பத்தை பற்றி யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு நினச்சேன். ஆனால் சுரேஷ் என்னை பற்றி புரிஞ்சுக்காம இங்கே வந்து இப்போவே வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், இப்போவே நீ என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு
சுரேஷால் எனக்கு நிறைய பிரச்சனை வருது. சுரேஷ் பேசுனது எல்லாமே சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாகவே இல்லைன்னு சொல்கிறாங்களே, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு அழகுமதி அழுதுகிட்டே இருக்காங்க. அழகுமதி சுரேஷ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. என்ன எல்லாரும் முன்னாடி எதிர்த்து பேசுனது மட்டும் இல்லாமல் பலார்னு வெளுத்து வாங்கிட்ட அந்த அழகுமதி. இதுக்கு மேலே அழகுமதி கூட என்னால் வாழவே முடியாது. இதுக்கு மேலே அழகுமதியால் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அழகுமதி என் வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சுரேஷும் அழகுமதி மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. உடனே இங்கே ராகவன் அழகுமதியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சம்மந்தி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாரு, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அழகுமதியோட அம்மா வந்து சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ராகவன் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. உடனே ராஜலக்ஷ்மி நீங்கள் ஃபோனை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பொண்ணு அழகுமதி என்னென்ன வேலை செஞ்சுருக்கான்னு தெரியுமா? கொஞ்சம் கூட சுரேஷ் பேச்சை கேட்குறதில்ல. இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து எவ்வளோ நாள் ஆகுது, இப்போவும் சுரேஷ் பேச்சை கேட்காம எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் அழகுமதி பிரச்சனை செய்கிறா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை சுரேஷை அழகுமதி பலார்னு வெளுத்து வாங்கிட்டா. இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்கள் பொண்ணு அழகுமதி கிட்ட இதெல்லாம் சொல்லி அனுப்ப மாட்டிங்களா? பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும், சுரேஷ் பேச்சை கேட்கணும்னு உங்கள் பொண்ணு அழகுமதிக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு பேசும்போதே ரொம்ப கோவமாக ராஜலக்ஷ்மி கேள்வி கேட்குறாங்க. சம்மந்தி எனக்கு புரியுது, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அழகுமதியோட அப்பா. என்ன மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அழகுமதியால் கண்டிப்பாக பிரச்சனை வந்திருக்காதுங்க. அவங்க வீட்டில் இருக்க யாரும் அழகுமதியை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம பொண்ணு அழகுமதி வந்து கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டா. இந்த முறை அவங்க பேச்சை கேட்க வேண்டாங்க. அழகுமதிக்காக அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டாங்க. பேசாமல் அழகுமதியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவோம். நம்ம பொண்ணு அழகுமதியை நம்ம பார்த்துக்க முடியாதா என்ன? சுரேஷுக்கு அழகுமதியை கல்யாணம் பண்ணி வச்சது நம்மளுடைய தப்பு தான். இப்போ நாம தாங்க நல்லா அனுபவிக்கிறோம். அழகுமதி இனியும் அந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. இனி நம்ம பொண்ணு அழகுமதி நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா அழகுமதியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். ஆனால் சுரேஷுக்கும் அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சரியான பதில் கொடுக்கணுங்க. நீங்கள் அழகுமதிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு அழகுமதியோட அம்மா சொல்கிறாங்க. நீ சொல்கிறது சரிதான், எனக்கு எல்லாமே புரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்க யாரும் என் பொண்ணு அழகுமதியை புரிஞ்சுக்காம ஏன் இவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்க? அழகுமதி அங்கே என்ன செய்கிறான்னு தெரியல, உடனே நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க அழகுமதி நம்ம வீட்டுக்கே வரட்டும். இனி அழகுமதி நம்ம பேச்சை கேட்காம கண்டிப்பாக சம்மந்தி வீட்டு பக்கமே போகக்கூடாது, சுரேஷ் வீட்டுக்கு போகவே கூடாது. ஏற்கனவே அழகுமதி நம்ம பேச்சை கேட்டு நம்ம வீட்டிலே இருந்திருந்தா நம்ம அழகுமதியை கூப்பிட்டு போய் அவங்கக்கிட்ட பேசி அழகுமதி இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லியிருக்கலாம். அழகுமதியாக எடுத்த முடிவு இப்போ அழகுமதி அந்த வீட்டில் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ராகவன் ஃபோன் பண்ணதால் ரொம்பவே பதட்டமாக அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும் ராகவன் வீட்டுக்கு வராங்க. அங்கே சுரேஷ் அழகுமதியோட அப்பாவை பார்த்த உடனே நீங்கள் அங்கேயே நில்லுங்க, ஏன் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். அங்கேயே நில்லுங்க, நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லும்போது, சுரேஷ் கொஞ்சம் பொறுமையாரு, அவங்க பெரியவங்க, அவங்க நம்ம கூப்பிட்டதால தானே வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கியராஜ் வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அண்ணே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, மலரண்ணியை நீ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிற. ஆனால் அழகுமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? இதில் இவங்க ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்குன்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என் வாழ்க்கையவே அழகுமதி ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, பொறுமையாக இரு சுரேஷ், ஏன் இவ்வளோ கோவப்படுற? அதான் அவங்க வந்திருக்காங்கல்ல, அழகுமதியோட அப்பா அம்மா கிட்ட நம்ம பொறுமையாக பேசலாம், அவங்க அழகுமதி கிட்ட பேசி புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, சம்மந்தி நீங்கள் தான் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே மலர் சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல உட்காருங்க, உட்காந்து பேசுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு உட்காரணும்? அவங்க என்ன சந்தோஷமாக பேசிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்களா? இல்லையே, நீங்கள் என்னை சம்மந்தின்னு கூப்பிடாதீங்க. உங்கள் பொண்ணு அழகுமதியால் நாங்கள் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறோம். நீங்கள் சம்மந்தின்னு சந்தோஷமாக கூப்பிடுறீங்க, நின்றுக்கிட்டே பேசுங்க, நீங்கள் ஒன்றும் உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு தான் என் அப்பா அம்மா வர வேண்டாம்னு நினச்சேன், வேணும்னே என் அப்பா அம்மா வர வச்சு இப்படிலாம் பேசுகிறாங்களே ராஜலக்ஷ்மி அத்தை அப்படின்னு அழகுமதி ரொம்ப கோபமாக பார்க்குறாங்க. அழகுமதியை பார்த்த அழகுமதியோட அப்பா பதில் பேச முடியாமல் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. அப்பா நீங்கள் எதுக்குப்பா வந்தீங்க? என்கிட்ட கேட்காம எதுக்குமா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி உன்னை நாங்கள் தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்பணும், உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் வராமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே உங்கள் பொண்ணு அழகுமதி தான், நாங்கள் தான் கஷ்டப்படுறோம், அழகுமதிக்காக சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசாதீங்க. அழகுமதி என்ன செஞ்சுருக்கான்னு நான் தான் சொன்னேன்ல,
அப்படின்னு சொல்லும்போது, புரியுது சம்மந்தி. ஆனால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சுரேஷை எதுக்காக அழகுமதி பலார்னு வெளுத்து வாங்கணும்? அப்படி என்னதான் பிரச்சனை நடந்தது? நீங்கள் பெரியவங்க தானே, இந்த வீட்டில் தானே இருக்கீங்க, உங்களால் பேசி இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாமல் எங்களை வேற வர சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நாங்கள் பெரியவங்க தான். அப்படி ஒரு எண்ணம் உங்கள் பொண்ணு அழகுமதிக்கு இருக்கா? எங்கள் பேச்சை கேட்கணுன்னு உங்கள் பொண்ணு அழகுமதிக்கு தெரியுமா? நீங்கள் இதெல்லாம் உங்கள் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? எப்படியாவது நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சு, நம்ம பொண்ணு அழகுமதி வசதியாக இருந்தால் போதும்னு அனுப்பி வச்சிட்டீங்க. இப்போ நாங்கள் தானே கஷ்டப்படணும். உங்கள் பொண்ணு அழகுமதிக்கு சமைக்க தெரியாது, கிச்சனில் இருக்க வேலையை செய்ய தெரியாது. நான் ஏதாவது வேலை செஞ்சால் நல்லா எதிர்த்து பேசுவா. எங்கள் பேச்சை கேட்கவே கூடாது, சீக்கிரமாக புது வேலைக்கு போகணும்னு மட்டும் எல்லா ஏற்பாடையும் செய்ய தெரியுது. ஏன் சுரேஷை புரிஞ்சுக்க தெரியாதா? சுரேஷ் பேச்சை கேட்க தெரியாதா? இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணுமா? உங்கள் பொண்ணு அழகுமதி கிட்ட நீங்கள் தானே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ராஜலக்ஷ்மி ரொம்ப கோபமாக பேசும்போது, போதும் சம்மந்தி, முதல்ல சுரேஷ் என்ன செஞ்சாருன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சுரேஷ் அழகுமதியோட வீட்டுக்காரர் தானே, அதனால் ஏதோ கோவத்தில் அழகுமதியை பலார்னு வெளுத்து வாங்கிட்டான், இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சுரேஷ் செஞ்சது தப்பே இல்லையா சம்மந்தி? நீங்கள் எப்பயுமே அழகுமதியை பற்றி மட்டும்தான் பேசுவீங்களா? சுரேஷ் எதுக்கு அழகுமதியை பலார்னு வெளுத்து வாங்கினாரு? அப்படி செய்யக்கூடாதுன்னு உங்கள் பையன்கிட்ட நீங்கள் சொல்லலையா? உங்கள் பையனை மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, உங்கள் பையன் சுரேஷ் என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்கிறீங்களே. அதே மாதிரி அழகுமதியும் இப்படி செஞ்சது சரிதான். அழகுமதி எந்த தப்பும் செய்யலை. சுரேஷ்க்கு சரியான பதில் கொடுக்கணும்னு அழகுமதி செஞ்சது எல்லாமே சரிதான் அப்படின்னு அழகுமதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அழகுமதியோட அப்பா. அவ்வளோ நேரம் நம்ம அப்பா அம்மா வந்திருக்காங்க, எல்லாரும் எதிர்த்து பேசுகிறாங்க, என் அப்பா அம்மா ரொம்பவே கஷ்டப்படுவாங்களேன்னு யோசனை பண்ணிட்டு இருந்த அழகுமதி தன்னுடைய அப்பா தனக்கு சப்போர்ட் பண்ண உடனே சந்தோஷப்படுறாங்க. உடனே மலர் அழகுமதி சந்தோஷப்படுறத பார்க்குறாங்க. நல்ல வேலை, அழகுமதிக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியலையேன்னு நினச்சேன். அழகுமதியோட அப்பா சரியாக பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அழகுமதி கிட்ட பேசி புரிய வைக்காம, அது மட்டும் இல்லாமல் நடந்த எல்லா பிரச்சனையை பற்றியும் இங்கே வீட்டில் எல்லார்கிட்டையும் எதுக்கு சொல்லணும் சுரேஷ் அப்படின்னு இங்கே மலர் யோசிக்கிறாங்க. அழகுமதி சொல்கிறாங்க, அப்பா ரொம்ப நன்றிப்பா, எனக்காக நீங்கள் இன்றைக்கி தான் பேசியிருக்கீங்க. அப்பா என்னை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களாப்பா? என்னை நீங்களே பார்த்துக்கோங்கப்பா, நம்ம குடும்பத்தையே பார்த்துக்கணும்னு நினச்சேன். என்னை இந்த வீட்டில் இருக்க யாருமே புரிஞ்சிக்கல. அப்பா நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன்ப்பா, சீக்கிரமாகவே எனக்கு பெரிய வேலை கிடைக்க தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி இப்போ நீ வேலைக்கு போக வேண்டாம், நீ வேலைக்கு போகணும்னு நான் சொல்லவே இல்லையே. நீ நம்ம வீட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் போதும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க யாருமே உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற, ஆனால் சுரேஷ் அவர் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாரு. இப்படி யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு சுரேஷுக்கே தெரியல. ஆனால் நம்மளை கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்குறாங்க பார்த்தியா? இவங்ககிட்ட எதுக்காக பதில் சொல்லணும்? இவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமும் இல்லை. நீ கிளம்பு அழகுமதி, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே, பார்த்தீங்களாமா இவங்களெல்லாம் வர வச்சா நம்ம பக்கம் இருக்கிற உண்மையை புரிஞ்சுப்பாங்கன்னு இவங்க வீட்டிலேருந்து எல்லாரையும் வர சொன்னீங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்க. இதுக்கு தான் அழகுமதி வீட்டிலேருந்து யாருமே என் வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் தான் சரியாக பேசலை, அது மட்டும் இல்லாமல் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க அப்படி தானேன்னு சொல்லும்போது, சுரேஷ் இதுக்கு மேலே நீ பேசாத, அமைதியாரு, நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா இப்படி பிரச்சனை வந்திருக்காது. அதான் அழகுமதி சொன்னாங்கல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோன்னு. அப்போ நீ தானே இங்கே அழகுமதியை இங்கே கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் தேவையில்லாமல் பேசி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்ட. நீங்கள் தான் இந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கணும். ஆனால் எதுக்கு எல்லார்கிட்டையும் பேசுனீங்க? இதெல்லாம் எப்படி அழகுமதிக்கு சரிப்பட்டு வரும்? அழகுமதி மேலே எந்த தப்பும் இல்லை. நீ எப்போ பார்த்தாலும் இங்கே தங்கராஜ் மாமா பேச்சை கேட்குற, அதனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. நீயே யோசிச்சு உன்னுடைய வாழ்க்கைக்காக ஏதாவது செய்யணும். அழகுமதி உன்னை புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சால் பரவாயில்ல. அழகுமதியோட நிலைமையை புரிஞ்சுக்காம நீ இப்போ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும். உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா அழகுமதியை பற்றி நீ எப்போ தான் புரிஞ்சுப்ப சுரேஷு அப்படின்னு கேள்வி கேட்குறாரு பாக்கியராஜ். எனக்கு யாரை பற்றியும் அக்கறை இல்லை, யாரை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பேச்சை அழகுமதி கேட்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, போதும் மாப்பிள்ள, உங்கள் பேச்சை என் பொண்ணு அழகுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்கு
கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பதில் கிடைக்க தான் போகுது. நீ கிளம்பி வா அழகுமதி, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியை அங்கேருந்து கூப்பிட்டு வராரு அழகுமதியோட அப்பா. அழகுமதி, இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். என்னை யாருமே புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்களே புரிஞ்சுக்கலல, என் வாழ்க்கையை பற்றி யோசிக்கலல, என்னை தலகுனியை வைக்கணும், அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்கல்ல, இனி உங்கள் முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக சுரேஷ் கிட்ட பேசிட்டு அங்கேருந்து அழகுமதி தன்னுடைய அப்பா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. பார்த்தீங்களாங்க அழகுமதி எப்படிலாம் பேசுகிறான்னு. அழகுமதி இப்படி பேசுறதுக்கு காரணமே அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும் தான். அவங்க வேணும்னே நம்மளை தலகுனியை வைக்கணுன்றதுக்காகவே இந்த வீட்டுக்கு அழகுமதியை மருமகளாக அனுப்பியிருக்காங்க. சுரேஷோட வாழ்க்கையை நினச்சா என்னால் தாங்கிக்கவே முடியலங்க. சுரேஷு இனி என்ன செய்ய போகிற சுரேஷு அப்படின்னு சொல்லும்போது, இனிதாம்மா நான் ரொம்ப நிம்மதியாக இருக்க போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கம்மா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷ் என்றைக்குமே என்கிட்ட இவ்வளோ கோபமாக பேசினதே இல்லை. அழகுமதியால் எப்படி பேசுகிறான் பாருங்கள் இந்த சுரேஷ். எப்படியோ அழகுமதி அவங்க வீட்டுக்கு போயிட்டா, இனியாவது சுரேஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. ராஜலக்ஷ்மி கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம அவங்கக்கிட்ட பேசணும்னு நினச்சோம், ஆனால் வந்ததுலேருந்து அவங்க தான் பேசியிருக்காங்க. சுரேஷ்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்கல, அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அழகுமதியை கூப்பிட்டு போயிருக்காங்க. இனி அழகுமதி இந்த வீட்டு மருமகளே இல்லை. அழகுமதி என்னைக்கும் இந்த வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது. ராஜலக்ஷ்மி, சீக்கிரமாக தங்கராஜ் மாப்பிள்ளை கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். இங்கே ரூமுக்கு வந்த மலர், என்னங்க சுரேஷ் ஏங்க இப்படி பிரச்சனை செய்கிறான்? அழகுமதியை முதல்ல புரிஞ்சிக்க வேண்டாமா? அழகுமதி இப்போ தானங்க நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. ஆனால் சுரேஷால் தாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இப்போ அழகுமதிக்கு அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணதால் இனி அழகுமதி அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனாலும் சுரேஷ் அமைதியாக இருக்க மாட்டானே. ஏற்கனவே அழகுமதி அவங்க வீட்டுக்கு போனப்போ ஃபோன் பண்ணி தேவையில்லாமல் பேசுனது சுரேஷ் தானேங்க. மறுபடியும் சுரேஷால் தான் பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் இந்த முறை அழகுமதி கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. எவ்வளவோ சுரேஷ் கிட்ட பேசி பார்த்துட்டேன், சுரேஷ் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறானே மலர், என்ன செய்கிறது அப்படின்னு சுரேஷை பற்றியும் அழகுமதியை பற்றியும் ரொம்ப யோசிக்கிறாங்க மலரும் பாக்கியராஜும். அந்த சமயம் இங்கே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, இனி அழகுமதி நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது. சுரேஷோட வாழ்க்கையை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். அழகுமதிக்காக அவங்க அம்மா அப்பா பேசுவாங்க, நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்கன்னு நினச்சா நம்மளை எதிர்த்து பேசுனது மட்டும் இல்லாமல் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என் பொண்ணு அழகுமதியை நானே பார்த்துப்பேன், இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது ஏன் தப்பு தான். அது மட்டும் இல்லாமல் உங்களால் அழகுமதியை சரியாக கவனிக்கவும் முடியல, பார்த்துக்கவும் முடியல, அப்புறம் எதுக்காக நீங்கள் அழகுமதியை பற்றி பேசுகிறீங்கன்னு அழகுமதியோட அப்பா என்கிட்ட கேள்வி கேட்குறாரே. நாளைக்கு தங்கராஜ் மாப்பிள்ள வரட்டும், நான் பேசிக்கிறேன். இனி அழகுமதிக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு அழகுமதி மேலேயும் அழகுமதியோட அப்பா அம்மா மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க ராஜலக்ஷ்மி. அடுத்த நாள் தங்கராஜ் ரொம்ப சந்தோஷமாக இங்கே சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. சுரேஷு, என்ன சுரேஷு, நீ ஏன் ஃபோன் பண்ணுவேன்னு நினச்சேன், இப்போ நான் ஃபோன் பண்ணுறேன், அமைதியாக இருக்க. என்ன சுரேஷு, நான் சொன்ன மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம், அழகுமதி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, தங்கராஜ் மாமா உங்கள் பேச்சை கேட்டதால தான் மறுபடியும் நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்த உண்மையை சுரேஷ் சொல்கிறாரு. என்னது, அழகுமதி பலார்னு வெளுத்து வாங்கிட்டாளா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாமா இதை கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப கோபம் வருதுல்ல? நான் தான் கஷ்டப்படுறேன், அந்த அழகுமதியால் ரொம்ப அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷு, அழகுமதி யார் பேச்சும் கேட்கவே மாட்டாளா? நம்ம எல்லாரும் அழகுமதி பேச்சு தான் கேட்கணுமான்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படி தான் அவள் யோசிக்கிறா. இதுக்கு மேலே அழகுமதி என் வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு பேசுனது மட்டும் இல்லாமல் அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும் அழகுமதியை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் என் மேலே தான் தப்பு இருக்கான், நான் தான் அழகுமதியை புரிஞ்சுக்கலையாம். முதல்ல நான் தான் அழகுமதி பேச்சை கேட்கணுமா, இனி அழகுமதி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதியோட அப்பாவா அப்படி பேசினாரு? சுரேஷு நீ கிளம்பி வா, இப்போவே அவங்க வீட்டுக்கு போவோம், பேசுவோம், இன்னைக்கே நான் உனக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தங்கராஜ் மாமா என்னால் அவங்க வீட்டுக்கு வர முடியாது, அவங்கக்கிட்ட பேசவும் முடியாதுன்னு சொல்லும்போது, சுரேஷு என் பேச்சை நீ கேட்பல்ல, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு தங்கராஜ். அழகுமதி இவ்வளோ செய்ய ஆரம்பிச்சிட்டாளா? இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாளா? இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது. சுரேஷ் எவ்வளோ மனசு வேதனையோடு பேசிகிட்டு இருக்கான். நான் தானே இந்த யோசனையவே சொன்னேன், இன்றைக்கி கண்டிப்பாக சுரேஷை கூப்பிட்டு போகணும், அவங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கணும் அப்படின்னு தங்கராஜ் ரொம்பவே கோவமாக சுரேஷை கூப்பிட்டுட்டு அங்கே கிளம்பி வராரு. இங்கே அழகுமதி சரியாக சாப்பிடாம சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் நடந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிறதுனால அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும் அழகுமதி கிட்ட பொறுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இனி நீ சந்தோஷமாக இருக்கணும்,
நாங்கள் தான் உனக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோம். ஆனால் நாங்கள் தான் யோசிக்காமல் பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் உனக்காக நான் பேசினேன். உன்னை இந்த வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்தேன். ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு நீ வந்தப்ப எங்கள் பேச்சை கேட்காம ராஜலக்ஷ்மி வீட்டுக்கு போனேன். ஆனால் இனி அப்படி நீ செய்யக்கூடாது. யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். நிம்மதியா உனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா வீட்டில் இரு. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை நீ பார்த்துக்க, அவ்வளவுதானே. நீ நினச்ச மாதிரி உனக்கு பெரிய வேலை கிடைக்க தான் போகுது. இனி சுரேஷ்கிட்டையும் பேச வேண்டாம், சுரேஷ் வீட்டில் இருக்க யார்கிட்டையும் நீ பேச வேண்டாம். உனக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா அழகுமதியோட அப்பா பேசும்போது அழகுமதி சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் இங்க தங்கராஜ் ரொம்ப கோவமா இங்க வந்து அழகுமதி கிட்ட பேசுறதுக்காக அழகுமதியோட வீட்டுக்கு வராங்க. என்ன, நீங்க அழகுமதி கிட்ட எங்களுக்காக பேசுவீங்கன்னு நினைச்சா அழகுமதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க வீட்டுக்கு வராரு. என்ன சார் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது இங்க தங்கராஜ் மட்டும் வரல, இங்க சுரேஷும் வந்திருக்காரு. சுரேஷை பார்த்த உடனே இங்க அழகுமதியோட அப்பா ரொம்ப கோவமா, உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க சுரேஷ், நீங்க எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. பாத்தீங்களா தங்கராஜ் மாமா, இதுக்கு தான் சொன்னேன் இங்கே நான் வரமாட்டேன்னு. என்கிட்ட எப்படி கேள்வி கேட்குறாங்க பாருங்க. என் அப்பா அம்மாவை கூட மதிச்சு பேசலை, என் அப்பா அம்மா பேச்சு இவங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என் பொண்ணு அழகுமதிக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி மதிப்பு மரியாதையை ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பேன். என் பொண்ணை நீங்கள் தலகுனியை வைக்கணும்னு நினைப்பீங்க, இதை பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்கணுமா? என் வீட்டுக்கு இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு அழகுமதியோட அப்பா. தங்கராஜ் மாமா கூப்பிட்டதால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பிரச்சனை, எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது, உங்கள் பொண்ணு அழகுமதி சுரேஷ் பேச்சை கேட்காம தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காம உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்கிறா. இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்க மாட்டீங்களா? உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசி புரிய வைக்கணுன்ற எண்ணமே இல்லையா? அப்போ உங்கள் பொண்ணு அழகுமதி எப்பயுமே உங்கள் வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, என் பொண்ணு என் வீட்டில் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பானா? அவள் எப்பயுமே இங்கேயே இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் ஆனால் சுரேஷ் வீட்டுக்கு மட்டும் என்னைக்கும் போகவே மாட்டா அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா எவ்வளோ எதிர்த்து பேசுகிறாங்கன்னு. தங்கராஜ் மாமா, இவங்க என்ன எதிர்த்து பேசுனாங்க நான் பொறுமையாக இருந்தேன், ஆனால் உங்களை எதிர்த்து பேசுனாங்க நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். இதுக்கு மேலே நீங்களும் இப்படி பேசுனீங்கன்னா நானும் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு அழகுமதியோட அப்பா பேசுகிறாரு. என்ன செய்ய முடியும் உங்களால்? நான் எவ்வளோ பெரிய வேலையில் இருக்கேன்னு தெரியும்ல. நான் நினச்சேன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப அனுபவிப்பீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சுரேஷ் சொல்லும்போது அழகுமதியோட அப்பா ரொம்ப கோவமாக சுரேஷை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உன்னால் நாங்கள் ஏற்கனவே கஷ்டப்படுறோம். என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுலேருந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். போனா போது எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாச்சேன்னு சுரேஷ் நீ பேசுகிறத கேட்டுட்டு பொறுமையாக இருந்தேன். ஆனால் இனி நீ எங்கள் வீட்டு மாப்பிள்ளையே கிடையாது, அப்புறம் எதுக்கு தங்கராஜை கூப்பிட்டு வந்த பேசுகிறதுக்கு அப்படின்னு இங்கே சுரேஷை பலார்னு வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோவமாக அழகுமதியோட அப்பா பேசின உடனே தங்கராஜ் ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. என்றைக்குமே அழகுமதியோட அப்பா இவ்வளோ கோவமாக பேச மாட்டார், இப்படிலாம் பேச மாட்டாரே, இன்னைக்கு என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது, தங்கராஜ் சார், உங்கள் கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன், உங்ககிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன், அதனால் அந்த பணத்தை நான் சரியாக கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் உங்கள் கம்பெனியில் நான் வேலை பார்க்குறதுனால எனக்கு சரியாக சம்பள பணம் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேலே சுரேஷை பற்றி பேசணும், எங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை செய்யணும்னு நினச்சா இப்போவே நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். நான் மட்டும் இல்லை, என் பொண்ணு அழகுமதியும் ராஜலக்ஷ்மி வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சீங்களோ எல்லா உண்மையும் ஆதாரத்தோடு சொல்வோம். அப்புறம் சுரேஷுக்கு இந்த வேலையும் இருக்காது, நீங்கள் சுரேஷ்க்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாது. தங்கராஜ், உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கலாம். இப்படி சுரேஷ்க்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சுரேஷ் நான் பெரிய வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாருல்ல, அந்த வேலை என்றைக்குமே சுரேஷ்க்கு கிடைக்காது. போனா போதுன்னு நானும் அழகுமதியும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தா என் வீட்டுக்கு வந்து என்ன கேள்வி கேட்குறது, அழகுமதி கிட்ட கேள்வி கேட்குறதுன்னு ஏதாவது தேவையில்லாத வேலையை செஞ்சீங்க, நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். எனக்கு என்னுடைய பொண்ணு அழகுமதியோட வாழ்க்கை முக்கியம். இப்போவே நானும் அழகுமதியும் போலீஸ்கிட்ட உதவி கேட்கட்டுமா, நடந்த உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு அழகுமதியோட அப்பா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கும்போது உடனே சுரேஷ் பதில் பேசாமல் அங்கேருந்து உடனே கிளம்புறாரு. தங்கராஜ் மாமா, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன் இந்த வேலையவே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அழகுமதி சந்தோஷமாக பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என் அப்பா எனக்காக பேசுகிறது மட்டும் இல்லாமல் சுரேஷ் ரொம்பவே பதட்டமாக கிளம்பிட்டாரே, எனக்கு இதுவே போதும். என் அப்பா எனக்காக சப்போர்ட் பண்ணும்போது சுரேஷாலையும் தங்கராஜாலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேவையில்லாமல் என் வீட்டுக்கு வந்தாங்க, பதில் பேச முடியாமல் கிளம்புறாங்க.
மறுபடியும் சுரேஷாலையும் தங்கராஜாலையும் பிரச்சனை வந்தா என் அப்பா சொல்றதுக்கு முன்னாடியே நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். அதுக்கப்புறம் சுரேஷும் தங்கராஜும் தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்ய மாட்டாங்க. அப்பதான் சுரேஷ் எங்களை பத்தி புரிஞ்சுப்பாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா யோசிக்கிறாங்க அழகுமதி. இங்க தங்கராஜ் வந்து இல்ல, உங்ககிட்ட எப்பயும் போல சாதாரணமா பேச தான் வந்தேன். நீங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் இதுக்காக சுரேஷ்க்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க அழகுமதியை நல்லபடியா பார்த்துக்கங்க. அழகுமதி என்ன இருந்தாலும் எங்க வீட்டு மருமக. அதனால தான் பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரொம்ப கோவமா அங்கேருந்து கிளம்புறாரு. அழகுமதி மட்டும் இல்ல, அழகுமதியோட அப்பாவும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இனி பொறுமையா இருக்கக்கூடாது. சுரேஷ் தன்னுடைய வேலையை நல்லபடியா பார்க்கணுன்றதுக்காக நானும் அவங்க கிட்ட பொறுமையா பேசிட்டு வந்துட்டேன். எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த அழகுமதி தான். இப்ப அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும் அழகுமதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அழகுமதியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இனி அழகுமதி என்னென்ன செய்ய போறான்னு தெரியலையே அப்படின்னு அழகுமதி மேல ரொம்பவே கோவமா இருக்காரு தங்கராஜ்.